ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல். நான் இன்றைக்கி எக் ரெசிபி ஒன்று செய்ய போகிறேன். அது சிம்பிளாக அண்ட் குயிக்காக எப்படி செய்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 7 பல் பூண்டு எடுத்து சின்ன சின்ன இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு பச்சை வாசனை போன வரைக்கும் வதக்கிக்கலாம். பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பச்சை மிளகாய் ஒரு 3 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அடுத்து 3 மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 3 வெங்காயம், பெரிய வெங்காயமாக இருந்தால் 2 வெங்காயம், இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி போடலாம். அப்போ தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது எல்லாமே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குந்தனைக்கும் இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். இது வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் எப்படின்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், வெங்காயம் பாதி வெந்துடுச்சு, பாதி ப்ரௌனிஷாக கலர் மாறி இருக்குது. இதுக்கப்புறமா கருவேப்பிலை தேவையான அளவு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த தக்காளியும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம். இது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தான் நாங்கள் அந்த முட்டையெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்குவோம். ஏற்கனவே நான் உப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் வதக்குறப்ப, அதனால் பத்தலைன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம சேர்த்துக்கிறோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா சுருங்கி வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நம்ம ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன். 4 முட்டையை உடைச்சி நல்லா கொஞ்சம் உப்பு லைட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அடித்த முட்டையை நம்ம இப்படியே ஊற்றி தாளித்த வெங்காயம் தக்காளி மேலே இந்த முட்டையை ஊற்றி ஒரு 2-3 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மேலும் கீழமாக கிளறினீங்கன்னா நல்லா பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இது பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள், எவ்வளோ நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தாங்க வரணும். இந்த மாதிரி பதத்தில் உதிரியாக இது வரணும். இந்த முட்டை வெங்காயம் தக்காளி எல்லாம் முட்டையோடு நல்லா சேர்ந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா கரெக்டான பதங்க. இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் காட்டுறேன். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது முட்டை மாசம்னு சொல்லுவாங்க. முட்டை வறுவல், முட்டை பொரியல் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். ஆனால் எல்லா சாப்பாட்டுக்கும் சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. சோறு, சப்பாத்தி, இட்லி, தோசை, இடியாப்பம் எது வேணாலும் இது சைட் டிஷ்ஷாக வச்சு நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். சின்ன பிள்ளைங்க குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. சரி, பெரியவங்களுமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படிலாம் நம்ம செஞ்சு கொடுத்துட்டோம்னா சாப்பாடு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.